ஸோ உங்ககிட்ட இருந்தாலே இந்த வித்தியாசமாக சில கதைக்களம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம். அந்த சிக்ஸர் கூட சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய கதைக்களம் இருக்குது. ஸோ பிரதர் வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லி அப்ரோச் பண்ணாரு, எது வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணிச்சு இது பண்ணலாம் அப்படின்றது? இந்த கதை அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான கதை, ஒரு ஃபேமிலி ட்ராமா. நான் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளஸ் இது படமாகவே இருக்குது. கதையை சொல்கிறத விட வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபிலிம் இது. அது வந்து தமிழில் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு டைரக்டரு. இதுக்கப்புறம் வந்து இது இங்கிலீஷில், ஸ்பானிஷில், இட்டாலியன் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜில் வந்து ரீமேக் ஆகுது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருசு தமிழில் தான் வருது. ஸோ மார்ச் 14 வருது. அந்த படமே பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம், நானும் எங்கள் அண்ணனும். அது புது விதமான ஒரு ஜென்ரலாக எல்லாரும் புது கதை எங்களுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாமே நிஜமாலே ஒரு புது அந்த அந்த டெத்து ஃபியூனரல் அது இல்லாமல் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு லைன் இது. 14th தான் அவங்களுக்கு பார்த்து தெரியும், சொல்லவும் முடியாது அது இப்போது. ஓகே.